இந்த பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இந்த பொது நூலகமானது பல்வேறுபட்ட புத்தகங்களை கொண்டிருக்கின்றது. இந்த நூலகம் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஒரு மாணவனை இன்று ஒரு விரிவுரையாளராக உருவாக்கி இருக்கின்றது. அந்த மாணவன் குறித்த சாதாரண தர பரீட்சையிலே தோற்றி சிறந்த பெறுபேறுகளை எடுத்த பின்னர் இந்த பிரதேசத்தில் வர்த்தக பிரிவு என்னும் ஒரு பிரிவு அந்த நேரம் இடம்பெற்றிருக்கவில்லை. வெறுமனே கலைத்துறை மாத்திரமே இந்த பிரதேசத்தில் கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வேளையில் குறித்த அந்த மாணவன் வர்த்தக பிரிவை கற்க வேண்டும் என்று நினைத்து வர்த்தக பிரிவை கற்கிறான். இந்த நூலகத்தில் உள்ள புத்தகத்தின் ஆற்றலைத்தான் நான் இங்கு கூற வருகின்றேன். மாணவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் நான் நினைக்கின்றேன் தரம் 11 அதுக்கு கீழ் கல்வி கற்கின்ற மாணவர்களாக இருக்கக்கூடும் என்பதற்காகத்தான் நான் இந்த விடயத்தை உங்களுக்கு எத்தி வைக்க விரும்புகிறேன். இப்போ குறித்த மாணவன் வர்த்தக பிரிவை கற்க வேண்டும், ஆனால் இங்கு வளங்கள் இல்லை, இங்கு ஆசிரியர் இல்லை என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கலைத்துறை ஆசிரியர்களின் அந்த பல்கலைக்கழகம் அனுப்புகின்ற வீதத்தை பார்க்கின்ற பொழுது அதிகமான மாணவர்கள் கலைத்துறையிலிருந்து பல்கலைக்கழகம் சென்று கொண்டிருக்கின்ற நிலைமையில் நாங்கள் வர்த்தக பிரிவை தெரிவு செய்து கல்வியில் சாதிக்க முடியுமா என்ற ஒரு தேவையும் இருந்தது. அது ஒரு கேள்வியாக மாறியது. இதற்கான வளங்களை நாங்கள் எங்கு திரட்டுவது? அயலூருக்கு சென்றுதான் கற்க வேண்டும் என்று அயலவர்களின் கதைகள், ஏனைய பிரச்சனைகள் இருந்த போதிலும் சாதிக்கலாம் என்று நினைத்த அந்த மாணவன் வர்த்தக பிரிவை தெரிவு செய்கின்றான். குறித்த வர்த்தக பிரிவுக்காக ஆசிரியர்களை அணுகுகிறான், கற்கிறான். மேலதிக விடயங்களை தேடுவதற்காக இந்த பொது நூலகத்தை பயன்படுத்துகின்றான். இந்த பொது நூலகத்தில் இருக்கின்ற வர்த்தக பிரிவுக்கு சொந்தமான அனைத்து புத்தகங்களையும் அவன் தெரிவு செய்து கற்று ஈற்றிலே அவன் பல்கலைக்கழகம் செல்வதற்கான தகுதியை பெறுகின்றான், உயர் கல்வியை பெறுகின்றான், பட்டப்படிப்பை பூர்த்தி செய்கின்றான். ஒரு தகவல் தொடர்பான தொழில்நுட்ப ஆசிரியராக முதல் நியமனத்தை பெறுகின்றான் இந்த பிரதேசத்திலே. பின்னர் அவன் அந்த கல்வியை விடவில்லை, தொடர்ந்து கற்று இந்த கற்பதற்கான ஆதரவை வழங்குவது இந்த பொது நூலகமாகத்தான் இருந்தது. இந்த பொத்துவில் பொது நூலகத்தில் உள்ள புத்தகங்களே அவருக்கு உதவியாக இருந்தது. அதனூடாக கற்று கல்வியில் முதுமாணி பட்டத்தை பெறுவதற்கு கூட இங்கு இருக்கின்ற புத்தகங்கள் தான் உதவியது என்பது நிச்சயம். அதன் பின்னர் கல்வித்துறையில் எழுகின்ற சகல போட்டி பரீட்சைகளிலேயும் சித்தியடைந்து, அதாவது அதிபர் போட்டி பரீட்சை, அதே போல் இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை ஆகிய 2 போட்டி பரீட்சைகளை, மிக போட்டி கூடிய 2 போட்டி பரீட்சைகள் அது, அவற்றிலே சித்தியடைந்து இன்று ஒரு தீவளாவிய சேவையில் அவன் இணைந்திருக்கின்றான். எந்த அளவு என்றால் 3 பேர் தான் தேவை, வெற்றிடம் 3 தான். ஒரு முகாமைத்துவ விரிவுரையாளராக வர வேண்டும் என்றால் இலங்கையில் வெற்றிடம் 3. அந்த 3இல் ஒருவராக இன்று எமது பிரதேசத்திலே வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை இந்த பொது நூலகமும் இங்கு இருக்கின்ற புத்தகம்தான் என்பது உண்மை. அந்த நேரத்தில் கடமையாற்றிய குமார் சார், அவர் அந்த மாணவனுக்கு என்ன புத்தகம் எந்நேரம் தேவைப்படுகின்றதோ சலிக்காமல், அதே நேரம் 1-2 நாள் பிந்தி வந்தாலும் நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து அந்த உரிய மீண்டும் அந்த புத்தகத்தை எடுத்து செல்வதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்று அந்த குமார் சார் கூறினார். அந்த நேரம் இதற்கு பொறுப்பதிகாரியாக பொது நூலகத்தின் நூலகராக இருந்தது பலீல் சார். அப்போ இந்த நூலகம் இன்றும் உயிருடன் தான் இருக்கின்றது. இன்றும் எத்தனையோ ஆளுமைகளை உருவாக்க துடித்து கொண்டிருக்கின்றது.
எத்தனை புத்தகங்கள் என்னை தொடவில்லை என்று சொல்லி அங்கே காணப்படுகின்றது.